ஆடுகளும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். ஆட்டுத் தொழுவம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். யூத ஜனங்களுக்கு தாங்கள் போதகர்களைப் போல இருப்பதாகவும் இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மத்தியிலே குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு வந்திருப்பதாகவும் பரிசேயர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறார்கள். இயேசுவுக்கு விரோதமான தங்கள் யோசனையை ஜனங்கள் மத்தியில் உபதேசமாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள். யூத ஜனங்கள் தங்களுடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு செவி கொடுக்காமல் அவருக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றும் பரிசேயர் போதகம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட கள்ள உபதேசத்தின் மத்தியில் இயேசு கிறிஸ்து உண்மையான மேய்ப்பர்கள் யார் என்றும் கள்ள மேய்ப்பர்கள் யார் என்றும் விவரித்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு பரிசேயர்கள் தங்களை பற்றி நிதானித்து அறிந்து கொள்ளலாம். தம்முடைய உபதேசத்தை ஆரம்பிக்கும் போதே இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னும் வாக்கியத்தை கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் உண்மையும் உறுதியும் இருப்பதை இந்த வாக்கியம் தெளிவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்து கூறுகிற ஓமையில் கள்ளனை பற்றியும் கொள்ளைக்காரனை பற்றியும் கூறுகிறார். இவன் ஆட்டுத் தொழுவத்திற்குள் வந்து மந்தைகளை திருடிச் செல்கிறவன், மேய்ப்பனுக்கு சேதாரத்தை உண்டு பண்ணுகிறவன். கள்ளன் வாசல் வழியாய் பிரவேசிக்க மாட்டான். வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு கள்ளனுக்கு அனுமதி இல்லை. எப்படியாவது தொழுவத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இவன் வேறு வழியாய் ஏறுகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக உபதேசம் பண்ணுகிற பரிசேயர்கள் கள்ளர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். துன்மார்க்கர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நாம் சோம்பேறிகளாகவோ கோழைகளாகவோ இருக்கக்கூடாது. ஆட்டுத் தொழுவம் என்பது ஆடுகளை இரவு வேளைகளில் தங்க வைக்கும் இடமாகும். மிருகங்களிடமிருந்து பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு ஆடுகளை தொழுவங்களில் அடைத்து வைப்பார்கள். தொழுவத்திற்கு ஒரு பாதுகாப்பான வாசலும் இருக்கும். இந்த வசனத்தில் கள்ளன் என்பது கள்ள போதகர்களை குறிக்கும். இவர்கள் மனுஷருக்கு உபதேசம் பண்ணுவதில் கவனம் செலுத்தாமல் தங்களுடைய ஆதாயத்திற்காக மற்றவர்களை குறை கூறுவார்கள், தேவையில்லாமல் சபிப்பார்கள். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன். ஆடுகளுக்கு சொந்தக்காரன் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறான். இவனே ஆடுகளின் மேய்ப்பன். இவன் ஆடுகளுக்கு நன்மை செய்வதற்காகவே தொழுவத்திற்குள் வருகிறான். மேய்ப்பனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆடுகளுக்கு தேவைப்படுகிறது. தன்னை மேய்க்கிற மேய்ப்பனுக்கு ஆடுகள் பால் கொடுக்கிறது. ஆடுகளின் ரோமம் கம்பளியாய் பயன்படுகிறது. தங்களை போஷிக்கிற மேய்ப்பனுக்கு ஆடுகள் தங்களால் எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறது. மேய்ப்பன் தன் ஆட்டு தொழுவத்திற்குள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். இவனுக்கு முழு உரிமை இருக்கிறது. வாசலை காக்கிறவன் மேய்ப்பனுக்கு தொழுவத்தின் கதவை திறந்து கொடுப்பான். ஆடுகளும் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுவான். தன் தொழுவத்தில் உள்ள எல்லா ஆடுகளை பற்றிய முழு விவரமும் மேய்ப்பனுக்கு தெரியும். மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மேய்ச்சலுக்காக வெளியே நடத்தி கொண்டு போகிறான். மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை துரத்திவிட மாட்டான். அவைகளை நடத்தி கொண்டு போகிறான். அவைகளை தொழுவத்திற்குள் வெளியே விட்ட பின்பு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் தங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. மேய்ப்பனுக்கு பின் செல்வதுதான் ஆடுகளுக்கு பாதுகாப்பானது.
மேய்ப்பனை விட்டு அங்கும் இங்கும் ஓடிப்போனால் ஆடுகளுக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம். நல்ல மேய்ப்பரின் குணநலன்கள். தனிநபர் ஞானம். தேவனையும் அவருடைய வார்த்தையையும் நன்றாக அறிந்திருப்பார். தெய்வீக அழைப்பு. சுய மகிமைக்காகவோ உலக லாபத்திற்காகவோ ஊழியம் செய்யாமல் தெய்வீக அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்கிறார். பிரதிஷ்டை. தேவனுடைய சித்தம், தேவனுடைய மகிமை ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியம் செய்வார். காணாமல் போன ஆத்துமாக்களிடத்தில் கரிசனையோடு இருந்து சபையின் நன்மைக்காக ஊழியம் செய்வார். தெய்வீக அபிஷேகம். தன்னுடைய கல்வி, ஞானம், முயற்சி, திறமை ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் தராமல் தெய்வீக வழி நடத்துதலையும் உதவியையும் எதிர்பார்த்து ஊழியம் செய்வார். ஆர்வம். தன்னிடத்தில் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கும் ஆத்மாவிற்கு உத்தரவாதம் கொடுப்பார். அவர்களை அன்போடு நேசித்து பராமரிப்பார். அவர்களுடைய பிரச்சனைகளை கரிசனையோடு கவனித்து கேட்பார். நல்ல முன்மாதிரி. ஆத்துமாக்களை வழிநடத்துவார், துரத்திவிட மாட்டார். ஆத்துமாக்களுக்கு போஜனம் கொடுப்பார். ஆத்துமாக்களை அழித்து விட மாட்டார். தான் உபதேசித்த பிரகாரம் ஜீவிப்பார். தெய்வீக வெற்றி. வைராக்கியத்தோடும் பயமில்லாமலும் ஊழியம் செய்வார். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் ஆத்துமாக்களை பாதுகாத்து பராமரிப்பார். அவர்களுக்காக தியாகம் பண்ணுவார். அவர்களை சந்தித்து அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி புரிவார். ஆட்டுத் தொழுவத்தில் ஒரு வாசல் இருக்கும். அதை காக்கிறவன் ஒருவன் இருப்பான். காலை வேளையில் அவன் தொழுவத்தின் வாசலை திறந்துவிட்டு ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவான். அதுபோலவே மாலை வேளையில் மேய்த்துவிட்டு திரும்பி வரும் ஆடுகளை தொழுவத்திற்குள் அடைத்து ஆடுகளை பாதுகாத்துக் கொள்வான். கிழக்கு தேசங்களில் ஆடுகளை மேய்க்கிறவன் ஒவ்வொரு ஆட்டையும் பெயர் சொல்லி அழைப்பான். ஆடுகளும் தங்களுடைய பெயரை தெரிந்திருக்கும். கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தையும் அறிந்து கொள்ளும். தன் பெயரை சொல்லி கூப்பிடும் போது அந்த ஆடு மேய்ப்பனிடம் வரும். ஆடுகள் மொத்தமாக இருந்தாலும் மேய்ப்பன் தனித்தனியே ஆடுகளின் பெயரை சொல்லி கூப்பிடும் போது அது தனித்தனியாக வரும். கிழக்கு தேசங்களில் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போவான். புல்லுள்ள இடங்கள், தண்ணீர் தடாகம் ஆகியவற்றை கண்டுபிடித்து அங்கே தன்னுடைய ஆடுகளை வழிநடத்தி சொல்லுவான். ஆடுகள் எப்போதும் தங்கள் மேய்ப்பின் பின்னாலேயே செல்லும். அந்நியரின் சத்தத்திற்கு செவி கொடுக்காது. அந்நியருடைய சத்தம். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். ஆடுகள் தங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கும் அந்நியருடைய சத்தத்திற்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கும். தங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் ஆடுகள் அவனுக்கு பின் செல்லும். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் ஆடுகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். நல்லவர்கள் ஆடுகளோடு ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறார்கள். சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற மனுஷர்கள் தங்களுடைய சிருஷ்டிகரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும். நாம் எல்லோருமே தேவனுடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம். தேவனுடைய சபையானது இந்த உலகத்தில் ஒரு ஆட்டு தொழுவத்தை போல் இருக்கிறது. சிதறடிக்கப்பட்டிருக்கும் ஆடுகள் எல்லாம் இந்த தொழுவத்திற்குள் கூட்டிச் சேர்க்கப்படும். இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரையும் ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார். ஆட்டுத் தொழுவத்திற்குள் மேய்ப்பனும் பிரவேசிக்கலாம், கள்ளனும் பிரவேசிக்கலாம். மேய்ப்பன் வாசல் வழியாக வருகிறான், கள்ளன் வேறு வழியாக ஏறுகிறான். வேறு வழியாய் தொழுவத்திற்குள் ஏறுகிறவர்கள் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். இவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கும் ஓநாய்களை போன்றவர்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு நம்மிடத்தில் வருவார்கள். வெளியே அவர்கள் ஆடுகளைப் போல தோற்றம் அளித்தாலும் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பிரதான மேய்ப்பனாகிய நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய ஆடுகளை அற்புதமாக போஷிக்கிறார், பராமரிக்கிறார். தமக்கு சொந்தமான எல்லா ஆடுகளையும் பிரதான மேய்ப்பர் கூட்டிச் சேர்த்து அவைகளை போஷித்து பாதுகாத்து பராமரிக்கிறார். தேவனே நம்முடைய பிரதான மேய்ப்பன் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று தாவீது பாடுகிறார். பிரதான மேய்ப்பருக்கு கீழே பணிபுரிகிற சாதாரண மேய்ப்பர்கள் தேவனுடைய தொழுவத்தில் உள்ள ஆடுகளுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். தமக்கு சொந்தமான ஆடுகளை போஷிக்கும் வேலையை பிரதான மேய்ப்பர் சாதாரண மேய்ப்பர்களிடம் பொறுப்பாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். தங்களை நம்பி ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வேலையை மேய்ப்பர்கள் உண்மையாகவும் கவனமாகவும் உத்தரவாதத்தோடும் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய ரீதியாக போஷித்து பராமரிக்கும் மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள். விசுவாசிகளின் ஆவிக்குரிய காரியங்களை மேய்ப்பர்கள் பராமரித்துக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால் விசுவாசிகளின் ஆத்துமாக்களை போஷிக்க வேண்டும். மேய்ப்பர்களுக்கு தங்கள் சபையில் உள்ள விசுவாசிகளின் பெயர்கள் தெரிந்திருக்க வேண்டும். மேய்ப்பர் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுவது போல ஊழியக்காரர்களும் தங்கள் சபையில் உள்ள விசுவாசிகளை பெயர் சொல்லி கூப்பிடும் அளவுக்கு மேய்ப்பர்கள் விசுவாசிகளின் பெயர்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். விசுவாசிகளை பாதுகாக்க வேண்டும். மேய்ப்பன் தன் ஆடுகளை வெளியே நடத்தி கொண்டு போவது போல ஊழியக்காரர்களும் விசுவாசிகளை வெளியே நடத்தி செல்ல வேண்டும். தேவனுக்கும் விசுவாசிகளுக்கும் நடுவே ஊழியக்காரர்கள் மத்தியஸ்தராக இருக்க வேண்டும். விசுவாசிகளின் தேவைகளை தேவனிடத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிகளிடத்திலும் பேசுகிற வாயாக ஊழியக்காரர்கள் செயல் புரிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு மெய்யான ஆடுகளாய் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் தங்களுடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவை கவனத்தோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு தங்கள் மேய்ப்பனுடைய சத்தம் நன்றாக தெரியும். அந்நியருடைய சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்வார்கள். தங்கள் மேய்ப்பருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் விசுவாசிகள் மேய்ப்பருக்கு பின் செல்வார்கள். கள்ளப்போதகருடைய சத்தத்தை விசுவாசிகள் அறிந்திருக்கிறபடியினால் அவர்களுக்கு பின் செல்ல மாட்டார்கள். விசுவாசிகளிடத்தில் மேய்ப்பருடைய சத்தத்தை நிதானித்து அறியும் செவியும் கீழ்ப்படுதலுள்ள இருதயமும் இருக்க வேண்டும். கள்ளப்போதகர்களுக்கு பின் செல்லாமல் அவர்களை விட்டு ஓடி போய்விட வேண்டும். சத்தத்தை வைத்தே அவர் நல்ல போதகரா அல்லது கள்ள போதகரா என்பதை விசுவாசிகள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும்.